गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியா. ஸோ பீச்சில் போய் பார்த்தா நீலாம் பயங்கர அழகாக தெரியும்னு சொல்லிட்டு பீச் கிளம்பிட்டோம். ஸோ என் தம்பி ஆப்வியஸாக அவர் இப்போ தான் வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தார். ஸோ வீட்டில் யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அள்ளி போட்டு கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து இவங்க தான் வந்து கார்த்தி அம்மா, இது வந்து எங்கள் பெரியம்மா. ஆக்சுவலாக அவங்க வந்து 5 பேர், இன்னைக்கு வந்து 2 பேர் மட்டும் தான் ஃப்ரீயா இருந்தாங்க. உங்க அம்மா என்ன பிஸின்னு சொல்றேன்? ஆமா, எங்க அம்மா வந்து பிஸியா இருக்காங்க. அக்காவோட குழந்தைய பாத்துக்கிறதுல பிஸி ஆயிட்டாங்க. அதனால வந்துட்டு எங்க அக்காவோட பாப்பா வந்திருக்காங்க, அதனால அதுல பிஸி ஆயிட்டாங்க. ஸோ நாங்க வந்து பெரியம்மாவையும் சித்தா மட்டும் கூட்டிட்டு பீச் போறோம். அங்க போயிட்டு எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம்னு இருக்கோம் நாங்க. என்னால ஏன் கேமரா பார்த்து பேச முடியலன்னா நான் அம்மும் காட்டியிருப்பா ஃபிளிப் பண்ணி, ஏன்னா நான் வண்டி ஓட்டிருக்கேன், மிஸ் ஆகக்கூடாது. ஸோ அதனால வந்துட்டு நாங்க உங்களை அங்க போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு நாங்க என்ன பண்றோம்னு பாருங்க, அட்ராசிட்டிஸ் எல்லாம். ஓகே, பாய் பாய். இங்கே பார்த்தீங்களா பீச் ரோடு ஃபைனலாக வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெட்டலை. இதெல்லாம் எப்பயோ பார்த்தது. ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் கழிச்சு நானே இப்போ தான் பீச்சுக்கு வரேன். அப்படியே பீச் ரோட்டை காட்டுப்பா, மக்கள் பாருப்பா எப்படி இருக்காங்கன்னு. இங்கே பார்த்தீங்களா ஹைகோர்ட்லாம் வந்துட்டு வந்தாச்சு. அப்படியே பீச் ரோடுக்கு எம்ஜிஆர் நூற்றாண்டு பில்லர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நைட்டில் 8 o'clock தான் ஆகுது. பட் ஸ்டில் மக்கள் எல்லாரும் வந்துட்டு அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுதான் வந்துட்டு சென்னை. மணி 12 ஆனாலும் வந்துட்டு மக்கள் கூட்டம் வந்துட்டு எப்பயுமே இருந்துட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் இங்க பாருங்களேன். இது என்னது காட்டு? இதுக்கப்புறம் விவேகானந்தர் இதோட வரும், என்னன்னு தெரியல எனக்கு. நீயே படிச்சு சொல்லுப்பா. இங்க பாதி இருக்கிறது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஃபுட்டேஜ் வந்து கரெக்ட்டா கவர் ஆகுதான்னு தெரியல. ஆனா மெரினா பீச் வந்து ரொம்ப வருஷமே ஆகுது ஃபேமிலியா. ஆமா, ஃபேமிலியா வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. நான் லாஸ்டா எப்ப வந்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல. இன்னைக்கு கையில கார் இருக்கு, இது எல்லாம் ஃபேமிலியோட போலாம் வாங்க, இருக்கிறவங்க மட்டும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டோம். இன்னொரு நாள் வந்துட்டு வாமிகா, தீக்ஷிகா, என் அக்கா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சீக்கிரமா இன்னொரு vlog போறோம். ஓகே, உங்களை நான் வந்துட்டு பீச் போயிட்டு பார்க்குறேன். பாய். இது அப்படியே கேமரா. சித்தா, கடைசி எப்போ வந்தீங்க மெரினா பீச்சுக்கு? ஒரு 4 இயர் ஆயிட்டு இருக்குமா. நாங்க வந்து 4 இயர் 4 வருஷம் ஆச்சு அவங்க வந்து. ஆக்சுவலா இந்த டைம் வந்து நீங்கம்மா நானும் 4 வருஷம் இருக்குமா வந்து. இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். ஹாப்பியா இருக்காங்க. ஹாப்பி இல்ல, ஹாப்பி. இவங்கதான் வந்துட்டு எங்களோட ஃபேவரட் பெரியம்மா. நல்லா என்ஜாய் பண்றோம், நல்லா சந்தோஷமா இருக்கோம். என்ன சின்ன பசங்க ஜாலியா இருக்கிறோம். ஜாலியா இருக்காங்களா? ஆக்சுவலா மதர்ஸ் டேக்கு அவங்களுக்கு எதுவும் பண்ணல. சோ நெக்ஸ்ட் மந்த் தான் பண்ணலாம்னு இருக்கோம். பார்க்கலாம் எங்களால முடிஞ்சது என்ன பண்றோன்னு. உங்களுக்கு நிலா தெரியுதான்னு தெரியல, ஆனா பாருங்க இங்க வந்து ஒரு டாட் இருக்குல்ல, அதுதான் நிலா. வாங்க பீச்ல இறங்கிட்டு போவோம். தெளிவா பீச்ல இறங்கி காட்றேன்னு சொல்லு, ஜூம் பண்ணி. பீச்ல வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஜூம் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே சொல்லு. இங்க பாருங்க மெட்ரோ ஒர்க்காக இது எல்லாமே வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ சீக்கிரமா நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் மெரினா ஆக்சஸ் பண்றதுக்கு. மெரினா வந்து இங்க வந்துடலாம்ல டக்குன்னு ஒரு ட்ரெயின். டக்குன்னு ஆமா. இப்ப இருக்க டிராஃபிக் வந்து 1/2 hour தான் வந்துட்டு இருக்கோம். இங்க இருக்க தேனாம்பேட்டையில இருந்து வரதுக்கு 1/2 hour வந்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் பார்க்கலாம். ஓகே गाइस, அட்லாஸ்ட் பார்க் பண்ணியாச்சு. இதோ பாருங்க இங்க எல்லாம் ஹாய் வந்தாச்சு. ஃபேமிலியோட இருக்கோம். சொல்ல வரீங்களா மெரினா பத்தி? சொல்லுமா, நீ சொல்லுமா. என்ன சொல்லணுமா? சரி வாங்க போவோம், அப்படியே மெரினா பீச் உள்ள போலாமா? வாங்க. அவங்கலாம் கொஞ்சம் கேமரா ஷை, போக போக தான் செட் ஆவாங்க. ஆமா, அங்க போயிட்டு என்னன்னு பார்த்து சொல்லலாம். பாய். அம்மு ராட்னெல்லாம் பார்த்தா நாஸ்டாலஜிக்கா இருக்கா? காட்டுப்பா. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க பாத்தீங்களா இது என்னன்னு தெரியுதா? இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 years இருக்கும். நான் வந்து இதுல உட்காந்து போன் இதெல்லாம் வந்துட்டு ரைட் பண்ணி எங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து போறேன். போலாமா ராட்னத்துல போறியா? போறேன். ஓ போறாங்களாம்பா, நீ போறியா? சுத்துங்க, ரொம்ப ஃபாஸ்ட்லாம் இல்லை, ஏன்னா சுகர் பேஷண்ட். அம்மு சொல்லு, சுகர் பேஷண்ட். இந்த ரெட்டுக்கு போங்க. எங்க? ரெட் சீட்ல பாருங்க. நானும் உட்காந்துருவா. நீங்க ஸ்லோவா சுத்துங்க. அப்படியே அங்க எத்தனை வருஷம் ஆச்சு ராட்னம் போயிட்டு? நாங்க ஆயிடுச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. பிஸி ஆயிட்டோம். அம்மு பிஸி ஆயிட்டாங்களாப்பா? அவங்க குஷி ஆயிட்டாங்களா? அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்கல்ல, ஃபைனலாக அவங்கள வந்துட்டு கூட்டிட்டு வந்தாச்சு. ஆமா, என்னதான் ஏஜ் ஆனாலும்
we should not leave the child inside view. சுற்றலாமா? சுற்றுறீங்களாண்ணா? எங்கே எல்லோலையா? அண்ணா ரொம்ப பொறுமையாக சுற்றுங்கண்ணா, வயசானவங்க. இருங்க, அம்மா குஷியாக வர போல கொஞ்சம் கொஞ்சவா. அண்ணா சோமா சுற்றலாமா? ஐயோ அடிக்கடி சோமான்னு வேறு சொல்லிடுறப்பா, அது அவங்க நிக்நேமுங்க. சுற்றுங்க. பார்த்தீங்களா? ரொம்ப ஹாப்பி ஆயிட்டமா. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களா? இங்க பாத்தீங்களா 10 years ஆச்சு. சந்தோஷமா இருக்கிறோமா. இதுதான் ரியல் ஹாப்பினஸ். 5 வருஷம் ஆச்சு நான். 5 வருஷம் ஆச்சா ராட்டின சுற்றி? இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம். ஏய் நல்லா இருக்கா? இருங்க அவங்களுக்கு. அம்மு நீ எப்படி பாருக்கு உனக்கு? 90s கிட்ஸ்க்குலாம் தான் தெரியும் இந்த ராட்டினம். கரெக்ட். நான் சின்ன வயசுல இருக்கும்போது அம்மு என்னதான் ரோலர் கோஸ்டர்லாம் போனாலும் இதுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது. இப்ப இருக்க ரோலர் கோஸ்டர்லாம் சான்ஸே இல்லை. சான்ஸே இல்ல. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறியா? ஹாப்பியா இருக்கிறோம். அவங்கள எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேளு எங்கள் அம்மாவை. நீ எப்படி இருக்கிற? அவங்களா? ஹாப்பியா இருக்குதா? அவங்க உங்கள் அம்மா தான் மிஸ் பண்ணிட்டாங்க இதை. எங்க அம்மா மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஏன்னா அக்கா வந்திருக்கா, ஸோ மிஸ் பண்ணிட்டாங்க. இதனாலே ஒரு நாள் கூட்டின்னு வரலாம், எல்லாரையும் கூட்டம். நம்ம கண்டிப்பா வருவோம். அவங்க அடுத்த மெரினா ட்ரிப்புக்கா இது போடுறாங்கப்பா. பிளான் போட்டுருக்காங்க எங்க பெரியம்மா அடுத்த மெரினா. இந்த அண்ணன் தான் போவோம் எங்களை வச்சு கஷ்டப்பட்டு சுற்றின்னு இருக்கார் 4 பேர் வச்சு. ஹாய் கேஷ், நானும் இருக்கேன் ராட்டினத்தில். ஏன்னா நான் தான் கேமரா மேன். அப்படியே இப்போ நான் ஃப்ளிப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் வைஷ்ணவியை பார்ப்பீங்க. எப்படி ஏன் இதில் உட்காந்துட்ட, குதிரையில் உட்காராம? குதிரையில உட்கார்ந்துருக்கலாம், பறந்துருவோம்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அடிக்கிற வெயிட்லெஸ்ஸுக்காக தானே? ஓ, அப்படிதான், அதனால நான் உட்காரல. ஓகே, ஆக்சுவலா இதுவே கொஞ்சம் தலை சுத்துது. எங்கள் அக்காவுக்கு தலை சுற்றுதாங்க, இதுவே கிரிகிரின்னு. எனக்கு சுத்தவே இல்லையே. அவங்க சுத்தாமல் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்க, அவங்க ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்காங்க. ஜாலியா இருக்கிறோம். ஸ்டாப் பண்ணிடலாமா? ம். அண்ணன் தோர் மாதிரி ஸ்டாப் பண்ணுறாரு. லாங் டைம் வந்துட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதோ நிற்கிறாங்க பாருங்க, சுற்றிட்டு ஜாலியாக. ஜாலியா இருக்கிறோம். ஜாலியாக இருக்கீங்களா? ஜாலியா இருக்கிறோம். அடுத்து என்னப்பா, மெரினா வந்தால் என்னப்பா ட்ரேட்மார்க் பண்ணலாம்? அங்கே அங்கே பாருங்க. ஆ துப்பாக்கி சொல்லலாமா? நீ சொல்றியா? நான்லாம் சுட மாட்டேன். நான் சொல்ல போறேன். நீங்க போய் பஜ்ஜி ஆர்டர் பண்ணுங்க, நாங்க வரோம். நாங்கள் வந்து காசு தரோம். அவங்கள வந்து பஜ்ஜி சாப்பிட அனுப்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், அவங்களும் எங்கள் அம்மாவும். எங்கள் அக்கா என்ன பண்ண போகிறீங்க மிஸ் வைஷ்ணவி சொல்லுங்கள். நான் இங்கே வந்துட்டு துப்பாக்கி சுடுறதை பார்த்தாச்சு. கன் ஷாட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு பௌர்ணமி நிலா காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை லாஸ்ட்டாக காட்டுறேன். ஏன்னா இப்போ நான் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கேருந்து பயங்கர வியூவில் இருக்கார். இங்கே அவ்வளோ அழகாக இருக்கார். இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி. ஆக்சுவலாக இன்னைக்கு ஸ்பெஷல் டே. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நான் போயிட்டு கன் ஷாட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். வாங்க. தூக்கிறதுக்கே நான் ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன். உன் வயிற்றுக்கு இதெல்லாம் நீ தூக்கலாமா? ஆமா, இது எப்படிமா? இல்லையா, சுடுப்பா. அம்மு எந்த கலர் சுட போற? கலர்ல ஏம் பண்ணா வந்து கண்டிப்பா தோத்து போயிடுவேன். ஆக மொத்தம் நீ கலர் பார்த்து சுட மாட்டல்ல? இங்க பார்த்து இதுல ஒரு பலூனை மட்டும் ஏம் பண்ணு. ஓகே, கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை சைடா பாரு. எல்லோ கலரா? எல்லோ கலர் சுட்டுருவியா? பார்க்கலாமா? ட்ரை. சரி ஓகே, இரு. எல்லோ கலர் சுட்டுறியான்னு பார்ப்போம். சுடு. என்னப்பா ஒன்று கூட வெடிக்கல? வெயிட் கரோ. வெயிட் வரும். சூப்பர்ப்பா. ஏ ஒரு ஷாட். வெயிட் பண்ணுங்க. ஆன்டி புல்லட் லோட் பண்ணுறாங்க. அம்மு புல்லட்டை அம்மு நான் சொல்கிற கலர் சுடுப்பா. அந்த மேலே ஒரு ரெட் கலர் இருக்குது பார்த்தியா, டாப்பில் தனியாக இருக்கு. அதெல்லாம் முடியாது. சரி, அந்த பாட்டம் ப்ளூ, ரைட் பாட்டம் ப்ளூ. மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டியா? மிஸ் பண்ணிட்டேங்க. தூக்க முடியாம மிஸ் பண்ணிட்டியா? இவன் சொல்றதெல்லாம் நான் சுட போறது கிடையாது. நான் ஒன்லி
அதுவா குத்து மதிப்பாக பட்டு அப்படி சொல்லிட்டு போ. எய்ம் பண்ணுறதுலாம் நல்லா ஒலிம்பிக் மாதிரி தான் எய்ம் பண்ணுற, ஆனால் படம் தான் மாட்டுந்து. ஒன்று தான் ஒன்று எத்தனை சான்ஸ்க்கா கொடுப்பீங்க? அவங்க தான் சுடவே மாட்டுறாங்களே, புல்லட் தானே வேஸ்ட் ஆகின்னு இருக்கு. 10. அம்மா இங்கே பாருங்க, ஆடியன்ஸ் பாருங்க, எத்தனை புல்லட் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒழுங்காக சொல்லு. எனக்கு தெரிஞ்சு 5 புல்லட்ல ஒன்று தான் சுட்டுருக்கேன். வெயிட் பண்ணுங்க. ரேஷியோவே மட்டமாக இருக்குது, 1:5. மிஸ்ஸா இன்னும் எத்தனை இருக்கு? இன்னும் எத்தனைமா இருக்கு? நான் சொல்கிறேன், நான் பாரு வாங்க. என்ன சொல்லு இப்போ பாரு. ஆக்சுவல் இரு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா என் டர்ன் முடிஞ்சிச்சு. இப்போ கார்த்தி டர்ன். 7ல் எத்தனை சுட்டேன்? 7ல் நான் 1 தான் சுட்டிருக்கேன். ஸோ கார்த்தி டர்ன். இப்போ வந்து 3 இருக்கு, 3 புல்லட் பேலன்ஸ் இருக்கு. வில் ட்ரை. ஃபோட்டோ தெரியும் நான் வியூ. ஓகே. எனக்கு 3 சான்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த கன்னோட. பாப்போம் 3ல் எவ்வளோ மாட்டுதுன்னு. அம்மு நானும் உன்ன மாதிரி எய்ம் பண்ணலாம் சுட போகிறது இல்லை. அவன் இருக்க ஹைட்டுக்கு இங்கே பாருங்க, அவன் துப்பாக்கியும் அவன் சைஸையும் பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஓகே டன். இப்படி சொல்லலாமாப்பா? புஸ்ஸா புஸ்ஸா பார்த்து வச்சப்பா. என்ன சொன்னா ஆக்சுவலா போச்சான்னு இருங்க. இரு அம்மு, எங்க பட போறது இல்ல, துப்பாக்கி விஜய் மாதிரி சுட்டு பார்க்கலாம். இப்போ இப்படி சாத்துட்டு இப்படி சுட போறேன். கார்த்தி வந்து இப்போ துப்பாக்கி விஜயா மாறின தருணம் பாருங்க. ஒண்ணு கூட ஏய் வெடிஞ்சிச்சுப்பா. அப்படியா? சுட்டது வெடிய மாட்டேங்குது. அம்மு வின் பண்ற ஒன்னு சுட்டா. ஓகே டன். கண்ண மூடி தான் சுட போறேன். ஓகே. சுட்டுச்சா? இல்லையே. வெடிஞ்சிச்சுப்பா. அப்படியா? நீ கவர் பண்ணல. ஓகே கவர் பண்ண. நான் ஜெயிச்சேனே. ஓகே டன். யாரெல்லாம் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நோஸ்டால்ஜியாங்க. மெரினா வந்தாலே எல்லாருக்கும் 90s கிட்ஸ்ல இருந்தா எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ என்ன வீடியோ கேம்டா அது? சூப்பர் மேரியோ. ஆஹா, லைக் இப்போ என்ன ரீசன்ட்டா வந்திருக்கு? என்ன 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 எந்த மாதிரி கேக்குற? FS5 PS5. சாரி பாருங்க, எனக்கு அது கூட தெரியல. PlayStation 5 வந்திருக்கா. என்ன PlayStation 5 வந்தாலும் வந்து மெரினால வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருந்தீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட் தான். ஆமாங்க. ஸ்ப்ரிங் ரோல், 90s இந்த கிட்ஸா இருந்தா கன்ஸ் வந்து நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதுதான் நம்ம என்னதான் வீட்ல உட்கார்ந்து பண்ணாலும் என்னதான் ஐடி செஷன்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது மனுஷனோட வாழ்க்கையில. கரெக்ட் தானப்பா? ஆமா. நீ வரும்போது என்ன மைண்ட் செட்ல எவ்வளவு மூட் அவுட்டா வந்த, இப்ப பாரு அப்படியே குழந்தையா மாறிட்ட. சோ அதனால வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்து நாங்க அவங்க 2 பேர் வராங்க, பஜ்ஜி சாப்பிட்டு இருக்காங்க. நாங்க துப்பாக்கி சுடணும் வந்துட்டோம். அவங்கள போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே வாங்க. என்னக்கா? தேசப்பட்டு. என்னக்கா? தேசப்பட்டு. தேசப்பட்டாக்கா? நீங்க வாங்க அக்கா, வந்துட்டு நீங்க மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஆமா அப்படிதானக்கா? ஓகே கண்டிப்பா இங்க வாங்க. இந்த அக்காவோட கடையில பலூன் ட்ரை பண்ணுங்க, நல்லா எங்கேஜிங்கா வச்சிருக்காங்க. ஓகே பை அக்கா. இப்போ நெக்ஸ்ட் எங்க போறோம்னா கார்ன் சாப்பிட போறோம். வாங்க. கார்ன் என்ன நெருப்பு பொரியல வரலையாப்பா? தூள் விக்ரம் மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்து. அக்கா வாங்க எப்பக்கா? அம்மு வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டியா? நம்ம வந்து மாங்காய் போக தேவையில்ல, நம்ம வந்து கார்னே போயிடலாம். ஓகேவா? கார்ன் நெருப்புல படுது. கார்ன் பாருப்பா. அக்கா ஒரு கார்ன் கொடுத்துருங்க. கார்ன் சாப்பிட்ருவியாப்பா? ஃபுல் கார்னு? ஃபுல் கார்னா நம்மளால சாப்பிட முடியாது. அவங்களுக்கு பாதியா? அவங்களுக்கு 50, நமக்கு 50. என்னதான் வீட்டில் வந்து கார்ன் செஞ்சு சாப்பிட்டாலும் இங்கே பாருங்க இந்த மாதிரி சார்கோலில் வந்துட்டு அங்கே பாருங்களேன், அங்கே நெருப்பெல்லாம் வரும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சார்கோலில் சுடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. சார்கோலில் வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போதே அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். என்னப்பா அம்மு ப்ரொஃபஷனல் யூடியூபர் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டியா? அம்மு சூப்பராக இருக்கும் அம்மு. ஆமாம். இந்த மெரினா பீச்சில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணீங்களா? யார் சொன்னா பசங்க தான் வந்துட்டு உழைச்சிட்டே இருக்காங்கன்னு? இப்போ நம்ம பலூன் சுட்ட அக்காவும் ஒரு பெண் தான். நீங்கள் பாருங்கள், இப்போ டைம் என்னென்னா 8:30. எப்போக்கா க்ளோஸ் பண்ணுவீங்க? 10 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டுமே பண்ணி அவங்களோட இண்டிபெண்டன்ஸியை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து ஃபெமினிஸ்டெல்லாம் ஆகலை, பட் ஸ்டில் சொல்கிறேன், இருக்கிற ஃபேக்டர் சொல்கிறேன் மக்களுக்கு. சொல்கிறேன். இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன் இல்லாமல்
என்னால் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணி என்னால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி ஏ உமன். குட். ஓகே அக்கா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க நிஜமாவே. பார்த்தீங்களா ரஞ்சிதா அக்கா வந்துட்டு இதுதான் வந்து சுட்டு கொடுத்தாங்க. சாப்பிடு, உனக்கு பிடிச்சது தானே. சாப்பிட போனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சூடாக இருக்குமா? அப்படியே சாப்பிட்டா நல்லா ராபிட் கேரட் கடிக்கிற மாதிரி கடிச்சுன்னு இருக்கப்பா. நான் அல்ட்டியாக இருக்கா. என்னதான் பஃபே சிக்கன் தந்தூரி நீங்கள் என்ன தான் பஃபே சிஸ்டம் போனாலும் இந்த டேஸ்ட் வராது. நீங்கள் ஆடியன்ஸ் காட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. என் பல்லு கடிச்சது பாருங்க. ஆக்சுவலாக பார்பிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஃப்ரைடு கார்ன் சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. இந்த டேஸ்ட்டும் அந்த டேஸ்ட்டும் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எது பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் பெட்டராக இருக்கும். சரி நான் சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டு வேறு எதுனா சாப்பிட போகல அப்போ காரணம். பாய். நீ என்னடா ஒர்க் முடிச்சுட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறியா? பேசு பேசு. பரவாயில்ல பேசு, ஃபன்னு தான். பண்ணுதான் பேசு. அவரு ரொம்ப க்யூட்டாக இருக்காரு. பேச ஷையாக இருக்கா. இல்லை யாரா இவனுங்க கேமரா எடுத்து வந்து நீ பேச சொல்லிருக்கானுங்க காண்டவர். அம்மு இங்கே பார்த்தீங்கன்னா குதிரையில் சவாரி போயிட்டுருக்காங்க. அம்மு குதிரை சவாரி போறியாப்பா? ஆல்ரெடி குதிரை சவாரி போயிட்டு கீழே விழுந்து வரணும் அனுபவம் இருக்கா, அதனால நான் போகல. இங்கே பார்த்தீங்களா என்ன சொன்னா, என்கிட்ட வந்து பிடுங்கி போய் சாப்பிட்டுட்டு வரான். நல்லா இருக்குங்க, சரியா இருக்கு. செம்மையாக இருக்குது. அதில் வேற அந்த லெமன்லாம் போட்டு கொஞ்சம் சில்லி பவுடர்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. வந்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு சொல்லுங்கள். இங்கே அப்படியே இருங்களேன், நான் ஒன்று காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த பொம்மை இப்போலாம் எவ்வளோ பொம்மை வந்திருக்கு. ஆனால் இந்த பொம்மை வாங்கிறதுக்கு எங்கள் அம்மா அப்பா கிட்ட எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அம்மு லேசர் லைட்டுப்பா. ஏய் ஆமாம்ல, வாங்குறியா லேசர் லைட்டு? குடி காத்தி. எவ்வளோப்பா லேசர் லைட்டு? 100. லேசர் லைட்டு இங்கே பாருங்க. ஏய் 90s கிட்ஸ் தான். இங்கே பார்த்தீங்களா சூப்பர்ப்பா. எந்த எந்த 90s கிட்ஸ்க்குலாம் வந்து இந்த லேசர் லைட் தெரியும் சொல்லிட்டு ஆட்டாம காட்டுப்பா ஆடியன்ஸுக்கு ஸ்ட்ரைட்டா. கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க லேசர் லைட்டா? லேசர் லைட். இத வந்து தனி வீடியோவா நான் எக்ஸ்ப்ளோர் உங்களுக்கு போடுறேன். இது இப்போ எப்படி இப்போதைக்கு ஆனா லேசர் லைட் வாங்குறேன்னு பதிய வைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு வந்து தனி வீடியோவா. ஓகே பை. நான் இதை வாங்கிட்டு உங்களுக்கு சொல்றேன். அம்மு அவனு கேட்கணும்னு நினச்சேன். பாரு நீனா இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இப்படி இருக்குமே, நம்மளை நம்பி 2 ஜீவன் வந்தது இல்லை, அவங்க எங்க இருக்கான்னு அந்த ஜீவன் என்ன பண்றாங்கன்னா அந்த ஜீவனும் சாப்பிட்டு தான் இருக்காங்க. எங்க பா சாப்பிடுறாங்க என் கண்ணுக்கே தெரியல. தோசை சாப்பிடுறாங்கப்பா. சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. எங்களுக்கு பின்னாடி தான் சாப்பிடுறாங்க. நாங்க சீக்கிரம் போயிட்டு காட்டுறோம். பாருங்க நான் வந்து இப்போ இது கேமரா அடி ஆகுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போறேன். வாங்க. எங்க அம்மு அம்மு தோருக்கு பாருப்பா இருட்டு. இங்க அடிப்பா, இங்க வாப்பா, இங்க வாப்பா அடி. இங்க பாத்தீங்களா அம்மு சொல்லுப்பா. இங்க பாருங்க மிக்கி மவுஸ். இங்க பாருங்க, இங்க பாருங்க. நல்லா வந்திருக்குல்ல தரையில ஸ்கிரீனு. வாவ் வாவ். கிட்ட இன்னும் கிட்ட போய் காட்டுப்பா. மேலே ஏத்தி மிக்கி மவுஸ. பெருசாகுதா? பாருங்க சின்னதாகுது. அம்மு குழந்தையாவே மாறிட்டப்பா. இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் இப்ப இருக்க 2K கிட்ஸ் கிட்ட யார் கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் மாமா நம்ம எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கோம் லேசர் லைட் சொல்லு. இது அதுக்கு அப்புறம் வந்து துப்பாக்கி என்னென்ன இருக்கு, ரிமோட் கார், மேக்னெட். இது மேக்னெட் காட்டுறோம். இப்போ எதையும் ரிவீல் பண்ணாத. இப்போ எதுவும் இல்லை, நான் உங்களுக்கு ஒன்னொன்னா காட்டுறேன். பாருங்க. ஓகே இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். இப்போ இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தனி வீடியோ எல்லா டிசைன்ஸும் காட்டுவாங்க தனி வீடியோ கண்டிப்பா. ஓகே வாங்க. ஒரு 2 ஜீவனை வந்துட்டு பாவமா உட்கார வச்சுட்டு வந்தோம்ல, வாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க உட்கார வச்சுட்டு? என்ன பஜ்ஜி சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்கா? சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா பஜ்ஜி கார செஞ்சு. பஜ்ஜி கார செஞ்சு காத்திக்கிட்டு. இதான் பஜ்ஜியாப்பா? ஆமா. நீ கொட்டிக்கப்பா. சாப்பிடுறேன். நான் வந்து சும்மா எல்லாமே டேஸ்ட் தான் பண்ணுவேன். இவன் வந்து எப்ப பாரு எனக்கு கொட்டிட்டே இரு சொல்லுவான். நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. நீ ஒன்று எடுத்துக்கோ. நானும் சாப்பிடணுமா? பாசக்கார பயிலகப்பா, என்னை விட்டு சாப்பிட மாட்டேன். நீ கழிப்படுங்க, எல்லாத்தையும் கழிப்படுங்க. இதாக இருக்க ஒன்று நீங்கள் யாராவது சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டாங்க. உங்களுக்கு அப்படியே ஒன்று காட்டுறீங்க பாருங்களேன். இந்த பஜ்ஜி கடையோட ஓனரும் பெண்கள் தான். பாருங்க இன்னைக்கு டைம் இப்போ என்ன ஆகுதுன்னா கரெக்டாக 9 ஆகுது. ஸ்டில் தே ஆர் ஒர்க்கிங்.
பஜ்ஜி எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, அருமையா. அடுத்து என்ன சாப்பிடலாம்? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாமா? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும், ஆ ஐஸ்கிரீம் சாப்பிடணும், ஆ அதோட வீட்டுக்கு கிளம்பணும். போய் தூங்கிடலாம். நாளைக்கு தூங்கிட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வரணும், அடுத்த வாரம். அடுத்த வாரம். அம்மு நீ தண்ணி வர கேப்ல இவங்க அடுத்த வாரம் வரதுக்கு பிளான் போட்டு அடுத்த வாரம் வரதுக்கு பிளான் போட்டாங்களா? யார் கேட்டு பிளான் போட்டாங்க? வாட்டர் ஃபில்டர் சாப்பிட போறோம். அவ்வளோதான். 2 அம்மாவை இங்கே உட்கார வச்சுட்டு நம்ம வாக் போகலாம். வாங்க. உங்ககிட்ட ஒன்று காட்டணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் இல்லையா? என்னது? என்னது? பௌர்ணமி நிலாவா? வந்துட்டு ஆக்சுவலாக சித்ரா பௌர்ணமி. சரிப்பா. ஸ்பெஷல் டே. ஓகே. இன்னைக்கு நிலா வந்து ரொம்பவே அழகாக தெரியும், யூஸ்வலாக தெரியறதை விட. வாங்க பாருங்க. ஜூம் பண்ணலாமா? அப்படியே இரு. அப்படியே அங்கே பாருங்க நிலா. எங்களால் இவ்வளோ தாங்க ஜூம் பண்ண முடிஞ்சது. ஓகே, நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க, நான் கொஞ்ச நேரம் போயிட்டு நிலாவை ரசிச்சுட்டு வரேன். ஓகே, போகலாமா? அவ்வளோதான். ஃபைனலாக வந்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ண போகிறோம். வாங்க. ஓகே, நான் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாங்க பாருங்கள். மூஞ்சில் ஒரு சந்தோஷம். ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குது. போயிட்டு நல்லா இன்னைக்கு தூக்கமா சாப்பிட்டு? சரியான தூக்கம், நல்லா தூக்கம் வரும். இங்கே பாருப்பா. அவ்வளோதான். நான் வந்து ரீல்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம். அவ்வளவுதான். என்ன நாங்கள் சாப்பிடல ஏன்னு சொல்லல, நாங்கள் ஏன் சாப்பிடலன்னு? எங்களுக்கு வீட்டில் பிரியாணி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதனால நாங்கள் சாப்பிடல. காரசாரமாக இருக்கா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆ, first. ஃபினிஷிங் டச்சை வந்து ஐஸ்கிரீமோட முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வாங்க. என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றோம். நல்லா பொம்மை மாதிரி தலையாட்டுங்கிறீங்க. போகிறோம், போய் வாங்கிட்டு வரோம். ம், சொல்லு. அவ்வளோதான், ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. என் ஸ்லிப்பர் வேறு பிஞ்சு போச்சு, அதனால என்னால் ஒழுங்காக நடக்க முடியாது. ஸோ ஸ்லோவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். என்ன சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்கு ஐஸ்கிரீம். நல்லா இருக்கா? சாப்பிட்ட பொருள் இன்னைக்கு பஜ்ஜில இருந்து, ஐஸ்கிரீம்ல இருந்து, ஃப்ரைட் ரைஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? அப்போ மாதம் ஒரு வாட்டி வரலாமா? மாசம் ஒரு வாட்டி கண்டிப்பா வரலாம். நாங்க அப்பதான் ஹாப்பியா இருப்போம். இது எப்படி இருப்பீங்க? ஹாப்பியா இருப்போம். ஆஃபியாப்பா. ஹாப்பியா இருப்போம். நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்னு இருக்கோம். அம்மு, உனக்கு பின்னாடி என்ன தெரியுது சொல்லு? லைட் ஹவுஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு டைம் இல்லை, அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில். வர வீக்கில் நாங்கள் லைட் ஹவுஸே ஒரு டூர் பண்ணுறோம் உங்களுக்காக. ஆமாம், பெருசாக ஒன்றும் இல்லைங்க டூரு. நாங்கள் ஒன்றும் ஒரு வாட்டி கூட லைட் ஹவுஸில் ஏறினதில்லை. பேருக்கு தான் சென்னையில் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. லைட் ஹவுஸ் ஏறிட்டு அன்றைக்கி நாங்கள் என்ன நடக்குதுன்னு காட்டுறோம். லைட் ஹவுஸ் ஏறிட்டு எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்கிறோம். லைட் ஹவுஸ் பார்த்தாலே யார் ஞாபகம் வரும்? கில்லி தளபதி ஃபேனாக வந்துட்டு ஒரு டைம் ஆச்சு போய் லைட் ஹவுஸை பார்த்துட்டு வந்துடும். நம்மளும் நம்ம பேரை முடிஞ்சா எழுதிட்டு வரலாம். அலவுடா தெரில. நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒரு மேலே தான் ஏற போறீங்களா? மேலே ஏறுங்க. நீங்கள் ஏறிட்ட பேர் நாங்கள் பாய் சொல்கிறோம், கீழே இருந்தபடியா. அப்படியா? அப்படிதான். அம்மு, நம்ம எங்கேருந்து பாய் சொல்லுவோம் உங்களுக்கு? அவ்வளோதான் காய்ஸ். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு மைண்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்க்கணுன்னா பின்னாடி ஒருத்தர் இருக்கார் பாருங்க, லைட் ஹவுஸ் வீடியோ, அதுதான் பார்க்க போகிறோம். சொல்லி அப்படி இல்லை இல்லை. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம். பாய், குட் நைட். பாய் பாய்.